நீ இது எடுத்துன்னு வா. இது ரைட் கேஸை சொல்லு, கேஸை எடுத்துன்னு வரல. அவன் என்ன பையன் ஷூட்டிங்கே சுறுசுறுப்பா இல்லை. போக 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 ஒன்றும் புரியல, ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கல. அது வேற தானா? அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மூடி வைக்கிறேன். மூடிடுங்க. மூடவா போட்டி ஈரல், இது நுரையீரல், வந்து இது மண்ணீரல், மூளை, இவ்வளவும் இருக்குது ஆட்டில். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. நானும் என்னுடைய அம்மாவும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Yeshwanth. மோகனா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நானும் என்னுடைய அம்மாவும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Yeshwanth. மோகனா சொன்னாங்க. மோகனா. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நானும் என்னுடைய அம்மாவும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Yeshwanth. மோகனா. வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபியோட நானும் என்னுடைய பாட்டியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடுவோம். சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறோம்? ஆட்டுக்கால் பாயா. ஓகே, ஸோ இந்த ரெசிபி வந்து நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை கேட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த ரெசிபியை நானும் என்னுடைய பாட்டியும் டெடிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம்? ஆட்டுக்கால் பாயா. அது ஓகே மாமா. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆரம்பிக்கணும்? ஆட்டுக்காலை இதை மாதிரியாக கழுவிக்கணும். ஓகே. ஸோ இங்கே இதுதான் ஆட்டுக்கால், கழுவாத கால். இது கழுவாத கால் இது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா கருப்பாக இருக்கிற காலை இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக வரக்கு என்ன எப்படி க்ளீன் பண்ணிங்க? நைஃப் வச்சா? கத்தியில். ஓகே, கத்தியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடுங்க. ஸோ இங்கே வந்து நான் 2 ஆட்டுக்கால் வச்சுருக்கேன். ஓகேங்களா மாமா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இந்த காலை எடுத்து இது இந்த குக்கரில் போடணும். ஓகே, போட்டுட்டா? போட்டு. சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ஆட்டுக்காலை இந்த குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஓகே மாமா, ஆட்டுக்கால் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி? இந்த தண்ணி எல்லாமே ஊற்றலாம்டா. அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றலாமா? ஓகே, கொஞ்சம் 1.5 லிட்டர் தண்ணி. இந்த ஆட்டுக்கால் மட்டும் வேகணும். உப்பு கூட வேணாமா? எதுவும் வேணாம், எதுவும் தண்ணி ஆட்டுக்கால் தான். ஆமாம். மூடி போட்டுட்டா? ஓகே. இப்போ இது எவ்வளோ விசில் நம்ம ஓடணும்? 10 விசில் வைக்கணும். 10 விசில்? அதுக்கு மேலே வைக்கலாமா? வைக்கலாம். நீ இது எடுத்துன்னு வா. இது ரைட்டு. 10 விசில் எல்லாம் கேஸே சொல்லல. கேஸை எடுத்துன்னு வரல. அவன் ஷூட்டிங்கே சுறுசுறுப்பா இல்லை. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிடலாமா? அப்படியே ஃபுல்லாக வச்சிடலாமா? வை. ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக வச்சுட்டு குறைந்தது 10 விசில் விடணுமா? ஆமாம். ஓகே, குறைந்தது 10 விசில் விடலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா 15 விசில் கூட விடலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து பாயா அது விசில் வருது இல்லை? விசில் வந்த பிற்பாடு அதை எடுத்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, வெங்காயம். ஆமாம்மா, அது விசில் வந்ததுக்கப்புறம் ஆமாம்மா விசில் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் எடு. சரிங்களா? ஓகே. நீ ஸோ இப்போ நம்ம ஆட்டுக்கால் வந்து 9 விசில் வந்துடுச்சு. இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாமாம்மா? வந்துடுச்சு. 10 விசில் வந்துடுச்சு. அது ஆறின பிறகு இப்போ விசில் அடங்கணும். விசில் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தாளிச்சிடலாம். ஆமாம். ஓகேங்களா? இப்போ எதுவும் வெயிட் பண்ணுவோமா? ஓகே, சரிங்களா? எடு அதை. இது எதுவும் இல்லை. இது எடு. எடுக்கிறான பாரு. அவன் எடுக்கிறாமாம்மா? சரி. ஓகே, ஓகே வேணாமா? வந்துச்சு. வந்துச்சா? நல்லா சூப்பராக வந்துச்சா? வந்துச்சுங்களா? வந்துச்சு. ஓகே, ஒன்று கொஞ்சம் வேணும்டா.
ஸோ இப்போ வந்து 10 விசில் வந்துடுச்சு. இது ஓப்பன் பண்ணிட்டோம். இது நம்ம நெக்ஸ்ட் என்ன மாமா ஆட் பண்ண போகிறோம்? வெங்காயம். ஓகே. இது எத்தனை வெங்காயம்? இது ஒரு வெங்காயம். 2 வெங்காயம். 2 வெங்காயத்தை இப்போ ரஃபாக சாப் பண்ணிக்கலாம்ல? 2 வெங்காயம். ஓகே. அடுத்து 2 தக்காளி. 2 தக்காளி. ஓகே. அடுத்து மிளகாத்தூள். எத்தனை டீஸ்பூன் மிளகாத்தூள்? போடு ஒரு 4-5 போடு. 4-5 டீஸ்பூன். 1 2 3 4 நிறுத்து 5 வேணாமா? 4 டீஸ்பூன் மிளகாத்தூள். உப்பு. அடுத்து உப்பு, தேவையான அளவு உப்பு. ஓகே. போடுறோம். ஏன் போடலாம். மஞ்சள் தூளா? இது வந்து 1/2 டீஸ்பூனா? ஓகே. எல்லாத்தையும் போட்டாமா. ஐயோ நீ தான் 1/2 டீஸ்பூன் சொன்னீங்க. வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாத்தூள், அது வந்து மஞ்சள் தூள் போட்டுருக்கோமா? இப்போ கிளறி விட்டு மூடு. ஓகே. ஆமாம்மா, இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் செய்கிறோம்ல, ஆட்டுக்கறி சாப்பிட்றோம், ஆட்டுக்கால் செய்கிறோம், அதே மாதிரி கோழிக்கறியும் செய்கிறோம்ல, அப்பயே நம்ம கோழிக்கால்லாம் செய்ய மாட்டேங்கிறோம். கோழிக்கால் செய்யலாமா? கோழிக்கால்லாம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? கோழிக்கால் ஏங்க அதை வெட்டி போட்டுடுறோம்ல. ஏன் அது நம்ம வேணான்னு போட்டிருக்கோம். நம்ம வேணும்னு வச்சுருந்தா ஏன் போடுறாங்க? போட மாட்டாங்களே. இப்போ தான் அந்த சூப் ஆக்கி அந்த இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டுருவாங்களே. என்ன? ஆமாம், அது நல்லமா வாங்கி தட்டா உங்களுக்கு? ஐயோ எனக்கு வேணாம். அதான் நான் இந்த வியட்நாமில் படிக்க போயிருந்தேன்ல, அங்கே கோழியோடைய கால். சரி போகிறோம், மூடு. கோழியோடைய கால், அதுக்கப்புறம் கோழி ரத்தம்லாம் சாப்பிட்றாங்க. வேணும்ட்டா உங்களுக்கு? சாப்பிட்றீங்களா? எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? நான் சாப்பிட மாட்டேன். அது தப்பு இல்லை. நீங்கள் பாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஆடு மட்டும். சரி, ஓகே, மூடியாச்சு. மறுபடியும் 2 டிஷ் வேணுமா? ஸோ இப்போ இந்த ஆட்டுக்கால் வந்து அடுத்த ஒரு 2லேருந்து 3 விசில் வந்து வந்துடுச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி விடுவோமா மாமா? ஓப்பன் பண்ணு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுவோமா? சும்மா கலக்க வேணாம். அது என்ன அடியாக பிடிச்சிங்குதுப்பா. ஓகே. இப்போ இந்த ஆட்டுக்கால் வந்து வெந்துடுச்சு. இந்த ஏன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? தாளிக்க போகிறோம். தாளிக்கணும். ஓகே. அடுப்பு ஆன் பண்ணிட்டா? பண்ணு. ஃபஸ்ட்டு என்ன ஊற்ற போகிறோம்? எண்ணெய். ஓகே. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? போட்டா? போடு. ஓகே. 2 மராத்தி முக்கு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 பிரியாணி இலை, லவங்கம், அப்புறம் ஒரு 2 இன்ச்சு பட்டைக்கு அப்புறம் கிராம்பு, இன்னும் ஒரு 6லேருந்து 7 கிராம்பா? என்னடா இது? ஓகே, 6லேருந்து 7 கிராம்பு. நெக்ஸ்ட்டு போடு. 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஓகே. கிளறி விட்டுக்கலாமா? அது என்ன கலக்கிறது? இப்போ அதை போடு. எது? பூண்டு இஞ்சி. இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 பல்லு பூண்டோட ஒரு 2 இன்ச்சு இஞ்சி இடித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடுறோம். கருவேப்பிலை. அடுத்து கருவேப்பிலை. ஓகே. கலர். இப்போ அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றணும். ஆட்டுக்கால் பாயை எடுத்து ஊற்றலாமா? ஊற்று. ஓகே. கொஞ்சம் தண்ணி ஊற்றாதுல. சும்மா அலசி ஊற்றிக்கிட்டா? ஊற்றணும் கொஞ்சம். வேணாவா? சரி ஊற்று. அதாச்சா? இதை தோமா வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். தேங்காய் ஊற்றி கொதிச்ச பிற்பாடு இறக்கணும். மூடி போட்டு கொதிக்க. ஆமாம், மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். ஓகே. இதில் வந்து 1/2 முடி தேங்காவை பொடியை நறுக்கி அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கோம். ஆட் பண்ணிடலாமா? இப்பயே பண்ணலாம். ஓகே. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோ. ஓகேங்களா? அவ்வளோதான். கலரி விடு. முடிஞ்சிச்சா? சரி விடு. ஓகே. மூடி வைக்கிறேன். மூடிடுங்க. மூடவா? ஓகே. ஆமாம், நம்ம வந்து ஆட்டுக்கால் வச்சு எப்போவுமே வந்து பாயா தானே செய்கிறோம். ஆமாம். ஏன் வேறு வச்சு அதுவும் செய்யவே முடியாதானே? அது எதுவும் செய்ய முடியாது. பாயா செய்யலாம். கால் சூப்பு. ஓகே. கால் சூப் வைக்கலாமா? சூப் வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து காலை நல்லா கழுவிட்டு
அது ஏனத்தில் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி சரி வந்து மிளகு மிளகு தனியா 2 மிளகா வந்து இது என்னது பேர் வரலையா பருப்பு 2 துவரம் பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்து இதில் போட்டுடணும். இதில் காலில் சரி போட்டு நல்லா கொதித்த பிற்பாடு இஞ்சி பூண்டு தட்டி போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளித்து இறக்க வேண்டியது. அவ்வளோதான். அது சோப்பு தொக்கெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் எப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த ரெசிபிலாம்? இந்த ரெசிபி எவ்வளோ வருஷமாம்மா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? அது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இருக்குது. உங்கள் பாட்டி காலத்தில்? உங்களுக்கே 82 வயசு ஆகுது. ஆமாம். எங்கள் பாட்டியா? எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இருக்குது இதெல்லாம். வேற என்னென்ன இருக்குது உங்கள் பாட்டி காலத்துலேருந்து? போட்டி, ஈரல், இது நுரையீரல், வந்து இது மண்ணீரல், மூளை, இவ்வளவும் இருக்குது ஆட்டில். ஆட்டில் இருக்கு. அது எல்லாத்தையும் செய்யலாம். எல்லாம் செய்யலாம். தொக்கு செய்யலாம், குழம்பு செய்யலாம். வந்து இது இது என்னது இது போட்டி வந்து கடலைப்பருப்பு போட்டு கத்திரிக்காய் போட்டு ஆக்கலாம். அப்படி ஒரு கூட்டு மாதிரி வரும். சரி சரி. ஸோ என்னுடைய அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கால், போட்டி, நுரையீரல், மண்ணீரல், அதுக்கப்புறம் தலைக்கறிலாம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது எப்படி செய்கிறது அப்படின்றத நாங்களும் வந்து 2 பேர் சேர்ந்து செய்து காட்டுறோம். அண்டு இது வந்து செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து டெய்லி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் அப்படின்றது இல்லை. இந்த விஷயமா வந்து பர்டிகுலர் யார் சொல்கிறேன் அப்படின்னா, வெறும் ஆட்டுக்கறி, கோழிக்கறி மட்டும் வாங்கி செய்கிறவங்களுக்காக. நீங்கள் கறி வாங்கும்போது எப்போவுமே வந்து கறியாக வாங்காமல் ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாரம் வந்து கறி வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் ஆட்டுக்கால் வாங்குங்க. அதுக்கு அடுத்த வாரம் ரத்தம், மண்ணீரல், போட்டி, நுரையீரல் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி செய்யும்போது தான் நமக்கு ஆட்டில் இருக்கக்கூடிய முழுமையான மருத்துவ குணங்கள் வந்து பெற முடியும். சமமா இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை கலரி இறக்க விட வேண்டியது. கொதிச்சது போதுமா? போகிறோம். ஓகே, நான் கிளறுங்க. அவ்வளோதானா? ஓகே, ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஆஃப் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணிட்டு. ஸோ இப்போ இந்த சூப்பரான ஆட்டுக்கால் பாயாவை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து ஆப்பம், இடியாப்பம், வேறு என்னம்மா? ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நானும் என்னுடைய அம்மாவும் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த். மோகனா.